நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஐயா, ஐயா உமாபதி சென்னை ஐயா, ஐயா உமாபதி சென்னை. சொல்லுங்க ஐயா. இப்போ சொல்லுங்கய்யா. ஐயா, இப்போ நம்ம லக்னாதிபதிக்கு வீடு புத்தகம் வந்து 12ல மறைஞ்சிட்டான் ஐயா. அதனால இவருக்கு வந்து பூர்ண ஆயுள் இல்ல. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயு வாதம் கால்ல வந்து வியாதி வரும் ஐயா. ஏன்னா 12ல வந்து சனி இருந்தா கால்ல வியாதி வரும், வாயு வாதம் நோய் வரும் ஐயா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 2 குறியம் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து 12ல மறைஞ்சிட்டாரு ஐயா. 3 குறியம் 5ல குரு நம்ம திரிகோணத்துல இருக்கிறாரு, குரு லக்னத்தை பாக்குறாரு ஐயா. இப்ப 4 குறியம் பார்த்தோன்னா 6 to 12ல மறைவு இல்லையா, ஆனா 2ல இருக்கிறாரு. இவருக்கு வந்து வீடு நிலம் இருக்கு, வண்டி இருக்கு. ராகுவும் கூட சேர்ந்ததுனால இவர் நல்லா ஒரு வசீகரம் உண்டாம நல்லா பேசுவாரு. 4 குறியம் சேர்ந்திருக்கா? ஆமாயா சேர்ந்திருக்கா? ஆமாயா. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா 4 குறியம் உச்சம் பெற்றனால தாய்க்கு வந்து ஒரு நீண்ட ஆயுள் இருக்கு ஐயா. 4 குறியம். ஓகே ஓகே. ஆமா. பாத்தீங்கன்னா 5 குறியம் பாத்தீங்கன்னா ஆமா 4 குறியம் உச்சம் பெற்றிருக்கானா? இல்ல 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 அது ஆட்சியா. சாரி, ஆட்சியா இருக்கு ஐயா. இல்ல ஐயா, அது வந்து மகரத்தையா. நான் வந்து கும்பத்துல சொல்லிட்டேன் ஐயா. அது இல்லையா, நாள் இல்ல. அவரு வீடு வாங்கின வண்டி இருக்கு ஐயா. பாத்தீங்கன்னா அது வந்து சூரியன் வந்து 6ல இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பாரு ஐயா. இவருக்கு அதிகமா கடன் இருக்கும். அப்புறம் வந்து பொதுமக்கள் பகையா இவருக்கு அதிகமா இருக்கு ஐயா. சந்திரன் பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10ல இருக்கலாம், 2, 11ல இருக்கலாம், 1, 5, 9 நல்லது இருக்கு ஐயா. இவர் மனைவி மூலமா நல்ல பேர் இருக்கும், வருமானம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 3ல மாந்தி இருக்கிறாரு. இந்த இளைய சகோதரனுடைய கருத்து வேறுபாடு இருக்கும். இவருக்கு வந்து கெட்ட பழக்கம் இருக்கும். இவருக்கு வந்து இந்த சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. அது எப்படி? ஆமா ஐயா. இப்போ 3ல மாந்தி இருந்தா அப்படிதான் ஐயா. இல்ல 3ல மாந்தி இருந்தா சிறை தண்டனை அனுபவிப்பாங்கன்னு இருக்கா? இருக்கு ஐயா, அப்படிதான் நான் வந்து இது கேள்விப்பட்டதேன். ஆனா எனக்கு எந்த புக்குன்னு தெரியல ஐயா. புக்கு எனக்கு. ஆனா இந்த இளைய சகோதரன் கருத்து வேறுபாடு, தீய பழக்கம் இருக்கும். 10ல சந்திரனால இவருக்கு வந்து நல்ல கற்பனை திறன் இருக்கும். இந்த வெளியூர் பயணம், அடிக்கடி பயணம் பண்ற பழக்கம் இவருக்கு இருக்கு ஐயா. சரி. 6ஆம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா 5ல இருக்கிறாரு. ஏன்னா 1, 5, 9 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். 8க்குரிய சூரியன் 6ல. ஆமாய்யா. 5ன்னா உங்களுக்கு வந்து திரிகோணம் வந்துடும் ஐயா. ஏன்னா 1, 5, 9 இருக்கக்கூடாது ஐயா. 6 வந்து கடன், நோய், வம்பு, வழக்கு ஐயா. ஐயா சூரியனுக்கு 5ல 28 வயசு இருக்கு ஐயா. சூரியன்ல ஐயா சூரியன்ல இருந்து 5, 9ல சந்திரன் இருந்தானா அவர் 78 வயசு ஐயா. அதனால சந்திரன் இருக்காரு ஐயா. சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா சந்திரன் 5ஆவதுல இருக்காரு ஐயா. அதனால இவர் 78 வயசு இருக்கு. அதே மாதிரி சனி வந்து 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை. 3ஆம் பார்வையில இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு ஐயா, ஆண் குழந்தை இல்லையா. ஆனா குழந்தை வந்து கொஞ்சம் தாமதமா பிறகு. ஐயா இவர் காதல் திருமணம் செஞ்சிருக்காரா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செஞ்சிருக்காரா? ஐயா இவர் காதல் திருமணம் பண்ணிருக்காரா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணிருக்காரா? அது எனக்கு தெரியல ஐயா. ஆனா இவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கும், ஆண் குழந்தை இல்லை ஐயா. குழந்தை கொஞ்சம் தாமதமா பிறந்திருக்கும். சரி. அவ்வளவுதான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து. 5ஆம் இடத்துல அதிபதி ஆட்சியா தானே இருக்காரு.
இல்லையா, அஞ்சாம் வீட்டு அதிபதி வந்து சுக்கிரன் வந்து அந்த சுக்கிரன் வீடு தானே ஐயா அது அஞ்சாம் வீடு. ஆமா ஆமா. ஆமா ஐயா. சுக்கிரன் அந்த சுக்கிரன் வீட்லயே சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ஐயா. அப்ப நீங்க அத எனக்கு அது தெரிஞ்சது. அது வந்து வக்ரம் எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து ஏன்னா ஏன் இது இந்த வந்து வக்கரத்தை சுக்கிரன் பெண் வீடு. ஏன் இங்க வக்கரம் என்ன ஆகும்? வக்ரம் பெற்ற கிரகம் வந்து ஆ, அந்த சொல்லுங்க ஐயா. இல்ல யாராவது விளக்கம் சொல்லலாம். இங்க வக்கரம் ஆனது நல்ல செய்யுமா? இது நல்லதான் ஐயா பண்ணோம். வக்ரம் பெற்ற கிரகம் அப்படியா? நீச்சமாகும் சார். ஐயா ஆ? ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். வக்ரம் பெற்ற கிரகம் புத்தமனம் நீச்சமாகும் சார். உமாபதி பேசுறேன். ஆமாங்க, வக்கரம் பெற்ற கிரகம் இங்க வந்து ஆமா அம்மாவதி ஐயா, நீங்க அப்படி லைன்ல இருங்க. இவங்க அம்மா இருக்கேன் அப்பா இருக்கேன் ஐயா. யாராவது இறந்தாங்களா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். கணக்கு போட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, ம் உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கங்க, அந்த கணக்கை போட்டு சொல்லுங்க. ஐயா வந்து சரிங்க. அந்த கணக்கை பெஸ்டா போடுறாங்க. சரி சரி ரைட், ஆஹா. நீங்க சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்லுங்க. சொல்லுங்க சார், நீங்க அதான் கணிச்சதை கூட சொல்லுங்க சார். அவ்வளவுதான் சார் சார். வக்ரம் பெற்ற கிரகம் ஆட்சி ஆனால் உச்ச பலனை போகும்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆட்சியான அதான் அவர் சொல்லணும்ல. அப்புறம் சொல்றேன்னு அப்புறம் சொல்றேன். ரைட் சார், சொல்லுங்க அதான் உமாபதி ஐயா சார். ஐயா. இவருக்கு வந்து முதல்ல வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கும். அது, இவருக்கு வந்து ஆண் குழந்தை இல்லைங்க ஐயா. சரி சரி சரி. இவர் வந்து டிகிரி முடிச்சிருப்பாருங்க ஐயா. சரி சரி சரி. அவள இதுதான் நான் கணிச்சது. சரி 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 சரி. ரொம்ப நன்றி. நன்றி சூப்பர். ஐயா. நல்லா நல்ல நன்றி அடிப்படையிலே இவ்வளவு விஷயம், உயர்நிலை ஐயா, படிக்காம இவரு அடிப்படை இவ்வளவு விஷயங்கள் எடுத்திருக்கீங்கன்னா சூப்பர். எல்லாரும் கைதட்டுங்க. அடுத்து அடுத்து. நன்றி நன்றி வாழ்க ஐயா. வளமுடன் ஐயா. திருச்சியில இருந்து கிருஷ்ணவேணி. அம்மா வணக்கம் வணக்கம். உண்மையிலேயே நிறைய விஷயம் சொல்லுங்க லக்னாதிபதி சொல்லுங்க. 12 லக்னாதிபதி 12ல மறைஞ்சிருக்காரு. முத உங்க பேர் சொல்லுங்க. கிருஷ்ணவேணியம்மா, திருச்சி. திருச்சி. ஓகே. லக்னாதிபதி 12ல சனி குரு வீட்டுல இருக்காரு. அது நட்பு வீடுனால கேது சாரவாகி சனி வந்து ரொம்ப வலிமையா இல்லாததுனால பூர்வீகத்துல இல்லாம வெளி மாநிலத்துல இருப்பாரு. வெளிநாடு இல்லாம வெளி மாநிலத்துல இருக்க வாய்ப்பு உண்டு. 2ஆம் ஓகே. இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபமா இருப்பாரு. அது குரு சாரத்துல பெற்றிருக்கனால கொஞ்சம் நேர்மையாவும் பேசக்கூடியவரா இருக்கா. அடுத்தவங்க சொல்லி பேச்சு கேட்கிற ஒரு 3ஆம் வீட்டுல மாந்தி இருக்கிறதுனால அவருக்கு வந்து உடன்பிறப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவரோட தொடர்பு இல்லை இருக்கு. புத்திரகாரனான குரு 5ல இருக்காரு. ஆமா, புத்திரகாரனான குரு 5ல இருக்காரு. அப்புறம் சுக்கிரன் உச்சமா இருக்கு. 5ஆம் அதிபதி ஆட்சி வக்ரத்துல உச்சமா இருக்கிறதுனாலும் 6ஆம் அதிபதி 5ல இருக்கிறதுனாலும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. சூரியன் 6ல இருந்தா ஆண் வாரிசு உண்டு. ஆனா சூரியன் வலிமை இல்லாம இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்ல. ஆண் வாரிசு இருக்காம பெண் குழந்தை இருக்கும். குருவும் சந்திரனும் 6க்கு 8ஆ இருப்பதனால சகட யோகம். வளர்பிறை சுக்கரனால இது சகட யோகம். யோகமா இருந்தாலும் குரு வந்து இந்த 12ஆம் அதிபதியும் 3க்கு அதிபதியும் வர்றதுனால அந்த சூரிய புத்தி புருதத்தில சூரியன் சந்திர புத்தியில கொஞ்சம் நல்லா பெட்டரா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே விரையமா இருந்திருக்கும் அவருக்கு. தந்தை வந்து பூர்வீகத்துல இருப்பாரு. அவர் கொஞ்சம் பக்திமாக அதீத கடவுள் நம்பிக்கை உடையவரா இருப்பாரு. லாஸ்ட் ஒரு வருடத்துக்குள்ள தாயார் அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு உயிர்கண்டம் வந்திருக்கலாம். குடும்பத்துல அமைதி இல்லாத 2ஆம் அதிபதியோட இயற்கை பார்வை கூடி இருக்கிறதுனால அந்த தசாவும் நடைமுறைக்கு வந்துருச்சு. அதனால அவருக்கு தேவையில்லாத விரயம் தான் வந்திருக்கும். 12ஆம் அதிபதி திரிகோணம் ஏறி செவ்வாயும் 4ஆம் பார்வையில கேது ராகு கேது பிட் பாயிண்ட்ல பாவகிரகங்கள் கூடி இருக்கிறதுனால உடம்பு உச்சமா இருக்கும். இப்ப சனி தசை சனி புத்தியில இப்ப 4வது தசை சனி தசையா வர்றதுனால அவருக்கு ஆயுளுக்கு சமமான கண்டங்கள் வரும். கோச்சாரத்துல இப்ப குரு வரப்போகுது. இந்த குரு வந்து கடகத்துல வரும்போது இவருக்கு திரையங்கள் பொருளாதார சிக்கலை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மிகுந்த பொருளாதார சிக்கலை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பாவகம் மாறுதல்ல 4ஆம் அதிபதி செவ்வாய் 5ல இருந்து இப்ப 8ஆம் அதிபதி வீதம் 8ஆம் அதிபதி 1, 4, 8 சம்பந்தம் இருக்கிறதுனால மரணத்துக்கு ஒப்பான கண்டம் இருக்கு வர வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால என்ன சார் எப்ப வரும்? இப்ப சனி தசை சனி புத்தி தசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும்
அதனால இப்போ அந்த தசையிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்ப சுக்கிரன் உச்சமா இருக்கனால கரெக்டா உணவு பிரியரா இருப்பாரு. கரெக்டா சாப்பாடு மீது பர்டிகுலரா என்ன திசா புத்தி நடக்கும்போது நடக்கும்போது கணிக்க முடியுதா? அது இன்னும் 8ஆம் அதிபதி இதை வந்து இப்ப நல்ல கணக்கு பார்க்கல சார். சரி 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 சரி. இவருக்கு எத்தனை மனைவிமா? காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, இவருக்கு எத்தனை மனைவி? காதல் திருமணம் தான் நடந்திருக்கும். திருமணத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் சார். ஏன்னா குரு 12ஆம் அதிபதி குரு, சுக்கிரன், புதன் 3 சேர்ந்து இருக்கிறதுனால காதல் திருமணத்துல ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கும் அவருக்கு. இல்ல காதல் திருமணத்துக்கு 12ஆம் அதிபதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல சார், சுக்கிரன் நான் ஆட்சியா அதுக்கே ஒரு இருக்குது. கருத்து சொல்லும் போது அந்த விதியை சொல்லுங்கன்னு சொன்னேன். சுக்கிரன் வீட்டுல குரு இருக்கு சார். குரு புதனும் ஓகே. இருக்கு. புதனும் இருக்கிறதுனால அவருக்கு கல்யாணத்துல ஒரு குளறுபடி மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குளறுபடி வரும். இவருக்கு கல்யாணமே குளறுபடியில இருக்கு. சரி ஓகே. குளறுபடி பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குளறுபடியா வரணும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே சூப்பர். அவ்வளவு முடிஞ்சா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்ல பரவாயில்ல, சூப்பர். கைதட்டுங்க, எல்லாரும் கைதட்டுங்க. இந்த அம்மாவும் நல்லா சொல்லியிருக்காங்க. அடுத்து யாராவது இருக்கீங்களா? உமாபதி ஐயா சொல்லுங்க. இவருக்கு 8ல் வந்து கேது, புத்திர தோஷம் உண்டு. ஓகே அவரு சரியா. பெண் குழந்தை பிறக்கலாம். சரி சரி சரி. தீய சக்தி பிடிக்கும், பேய், தீய சக்தி இது மாதிரியான இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் வர சான்ஸ் இருக்கு. சரி 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 சரி. 5ல் இருக்குது, பேசுவாரு, வீடு இருக்கும், அரசியல்வாதிகளுடைய நட்பு இருக்கும், ஒரு அரசியல் தொடர்பு இருக்கும் அவருக்கு. சரி சரி சரி. 5ல் காரக தோஷ நாக்கு தானே சார் அவருக்கு. என்னங்க? குரு 5ல் இருக்குது இல்லைங்களா? இல்லைங்களா? காரக தோஷ நாஸ்தின்னு சொல்லுவீங்க. ஆமா ஆமா, காரக பாவக நாஸ்தி விதி. காரக பாவ நாஸ்தி இருக்கும். அதனால அவருக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். கொஞ்சம் புகழ் குழந்தை இருப்பாரு. அரசியல் நாட்கு நிறைய இருக்கும். அரசு பணி சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பார். சந்திரன் 10 இருக்கிறதால ஆன்மீகம் உண்டு, பண வசதி உண்டு அவருக்கு. சரி சரி சரி. ஓகே சார், அதுதான் எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் நல்லா சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு சொல்றதுக்கு நிறைய இல்ல. ரகுபதி ஐயா, இப்ப நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கிங்க. அந்த அப்பா எப்ப இறந்திருப்பாரு, அம்மா எப்ப இறந்திருப்பாங்கன்னு சொன்னா அதுல அப்பா மட்டும் இறந்துட்டாரா இருக்காரான்னு மட்டும் பார்த்து அந்த கணக்கை நீங்க போட்டுக்கிட்டே சொல்ல முடியுமா? மத்தவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. டிகிரி பார்க்கணும் சார். நான் டிகிரி பார்க்கல. டிகிரி சொல்றேன். சொல்லுங்க சார், நான் கழிச்சு சொல்லிடுறேன் சார். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் டிகிரிய. ஒரு ஆய்வு ஜாதகம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், சாரம், டிகிரி, பாவகம் மாறுதல், இது எல்லாமே இருக்கணும். நடந்து முடிந்த திசா புத்தி என்னென்ன அதையும் இருக்கணும் உங்க கையில. நடக்கக்கூடிய திசா புத்தியும் இருக்கணும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஐயாவுக்கு டிகிரி சொல்லுங்க. ஐயா உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஐயா வந்து ஒரு விஷயம் நடத்தணும். இந்த 100 கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஐயா இருக்காங்க. அதுல வந்து அப்பா எப்போது இறப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அதை வந்து ஐயா போட்டு கரெக்டா வருது அப்படின்னு சொன்னாங்க. ஐயா இங்க என்னென்ன உங்களுக்கு அந்த டிகிரி வேணும்? மாந்தி டிகிரி வேணும் சார். மாந்தி டிகிரி வேணும், 9ஆம் அதிபதி டிகிரி வேணும், சூரியனுடைய டிகிரி வேணும். யாராவது ஒருத்தர் சாப்ட்வேர் ஓபன் பண்ணி சொல்லுங்களே. 9ஆம் அதிபதி யாரு? புதன். புதனுடைய டிகிரி என்னன்றத சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? 24 டிகிரி சார். 360 டிகிரி சொல்லுங்க. 360ன்னா 54 டிகிரி சார். 360க்கு டிகிரி சொல்லுங்க. ஐயா அவர் சொல்ல 54 டிகிரி. சரிங்க சார், எடுத்துக்கிட்டேன். 54 டிகிரி சார். 52ல 54. நெக்ஸ்ட் சூரியனோட டிகிரி பாத்தீங்கன்னா 69.
எழுதிக்கிட்டேன், சூரியன் எழுதிக்கிட்டேன் சார். சூரியன் 69. ஓகே 9 சார். சரிங்களா? மாந்தி வந்து ஐயா ஐயா நீங்க வீடியோ ஆன் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்றத அப்படி காட்டுங்க. மத்தவங்க அந்த வீடியோவை பாருங்க, அவருடைய ஒர்க் அவுட் பண்றத பாருங்க. சரி நீங்க வீடியோ ஆன் பண்ணி ஒர்க் அவுட் பண்றத காட்டுங்க. சார் மாந்தி 357. 57. ஆமா சார் 357. 357. ஓகே. 9ஆம் அதிபதி வந்து புதன் இருக்கிறதால மாந்தியை கழிக்கணும். முதல்ல மாந்தியை கழிக்கணும். அத நீங்க போட்டு காட்டுங்கய்யா. போட்டு காட்டுறேன் சார். நான் கொஞ்சம் போட்டுட்டு அப்ப லாஸ்ட்ல சொல்றேன் சார். லாஸ்ட்ல சொல்றேன், நீங்க நடத்துங்க சார். நான் லாஸ்ட்ல சொல்றேன். சரி சரிங்க சார். வேற 9ஆம் இடம் திதிசூன்யமாயிருக்கு. செவ்வாய் வந்து அங்க செவ்வாய் ராகு 8ஆம் இடத்துல. சரி, இப்ப அடுத்து வேற யாரும் கணிச்சிருக்கீங்களா? சொல்றீங்களா? சுபா ஃப்ரம் தூத்துக்குடி சார். சொல்லுங்க. குருவும் புதனும் கூடி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நிலையான புகழுக்கு சொந்தக்காரன் என்ற அடிப்படையில ஜாதக புகழுடவனா இருப்பான். 9 குடையவர்களுடன் சுபர் கூடி நின்றாலும் பார்த்தாலும் சிவபக்தன், சிறந்த செல்வம், புகழும் செல்வமும் பெற்றவனா இருப்பான். 10ல் ஒரு கிரகம் இருந்தால் புனிதனாகவும் யோகியாகவும் வாழ்வான். சந்திரன் இங்க இருக்கு. குருவுக்கு 6 சந்திரன் இருக்கிறனால சகட யோகம், பொருள் சேதம், நற்கீர்த்தி உண்டு. குரு 5ல் உள்ளதால் கல்வி சிறப்பு உண்டு. மாந்தி 3ல இருக்கிறதுனால இளைய சகோதரன் தான் தந்தை. சுக்கிரன் 1, 5, 9, 1, 4, 7, 10 கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் தீய கோள் பார்த்தாலும் அவன் நன்மை செய்வார் என்ற அடிப்படையில் பொன்பொருள் அனைத்தும் மனையில் வந்து சேரும். குரு 2, 11 கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ஜாதகனுக்கு யோகம் உண்டு. திருமால் தேவியுடன் இவர் மனையில் வந்து வாழ்வார். சரராசியில் பிறந்தவனுக்கு 11ஆம் அதிபதியால் எந்த சுகமும் இல்லை. அவனது காலத்தில் மனை, பொன், நிலம் சேதம், அரசினால் பகை உண்டு. நிறைந்த செல்வத்தை தந்தால் நோயை தருவான். நிறைதனம் தேட இயலாது. 10ஆம் அதிபதி சந்திரன் 10ஆம் அதிபதி சந்திரன் சாரம் பெற்றிருப்பதாலும் நவம்சத்தில் சந்திரன் வீட்டில் இருப்பதாலும் உணவு தொழில் செய்ய வாய்ப்பு உண்டு. 11ஆம் வீடு செவ்வாயாக வருவதால் ஜாதகனுக்கு என்ன வேலை பார்ப்பாரு? உணவு தொழில் செய்ய வாய்ப்பு உண்டு. எதை வச்சு? 10ஆம் அதிபதி சந்திரன் சாரம் பெற்றிருக்கிறதுனாலையும் நவாம்சத்தில் சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனாலையும். சரி 12ஆம் அதிபதி சுபர் வீட்டில் இருப்பதால் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்ய வாய்ப்பு உண்டு. 4வது தசா தனித்தசையாக வந்தால் மரணம் என்ற அடிப்படையிலும் 8ஆம் அதிபதி 6, 12 நின்று பாவர்களின் சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் ஆயுள் குறைவு என்ற அடிப்படையிலும் இவருக்கு ஆயுள் குறைவு. லக்னாதிபதியை மாரகலாக வந்து 12ல் அமர்ந்து 8ஆம் அதிபதியை பார்ப்பதாலும் கேது 8ல் இருப்பதாலும் சனிசாரம் வாங்கி கேது பெற்றிருப்பதாலும் லக்னாதிபதி தரிசையில் 10ஆம் புத்தியில் மரணம் என்ற அடிப்படையிலும் சனி தசை சந்திர புத்தி அல்லது கேது புத்தியில் மரணம் நிகழும். செவ்வாயுடன் ராகு கேது அல்லது ஏன் கேது புத்தி எடுத்தீங்க? கேது சனிசாரம் வாங்கியிருக்காரு. கேது சாரம் வாங்கியிருக்காரு. இல்ல கேது புத்தியை ஏன் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். சனி கேது சாரம் வாங்கியிருக்காரு. ஓகே. செவ்வாயோட ராகு கேது சனி கூடி அந்த செவ்வாய் அஸ்தங்கம் வச்சிருக்க இவர்களை 8க்குரியவன் பார்த்தால் பாம்பு கடித்து இறந்து போவான் என்ற அடிப்படையில் பாம்பு கடித்து இறக்க வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதான் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நல்லா கைதட்டுங்க. ரொம்ப எக்ஸாக்டா நம்ம போட்ட வீடியோல உள்ள கருத்தை உருப்படியாக படித்து கணித்த முதல் ஆள் இருந்தனே. எக்ஸாக்டா கணிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பரிசு வழங்கப்படும். அடுத்து யாரா இருக்கீங்களா சார்? மத்தவங்க இவங்கெல்லாம் சொல்றத காது கொடுத்து கேட்டுட்டு விட்டுறாதீங்க. இத பூரா அப்படியே நோட் பண்ணிட்டே வரணும்.